சாய்ராம், என் அன்பு செல்லுமே, எனக்கு மட்டும் ஏன் நேரம் கைகூடவே இல்லை? எப்பொழுதும் எல்லோருக்கும் நல்ல நேரம் கெட்ட நேரம் என்று இரு பக்கமும் வருகிறது. அந்த இரண்டுமே என்னுடைய வாழ்க்கையில் மட்டும் எதற்காக வரவே இல்லை? நான் பிறந்ததிலிருந்து எப்பொழுதுமே கெட்ட நேரத்தை மட்டுமே சந்தித்து உள்ளேன். நல்ல நேரங்கள் என் வாழ்க்கையில் நான் பார்க்கவே இல்லை என்று நீ கலங்குகிறாய். தங்கமே, நீ ஏன் இப்படி சொல்கிறாய்? முதலில் நீ இப்படி வாழ்க்கையை வெறுத்து பேசுவதை முதலில் நிறுத்து. வாழ்க்கையை வெறுத்து விட்டோம் என்றால் நம்மை சுற்றி என்ன நடக்கிறது என்பது நம் கண்ணுக்கு தெரியாமலேயே போய்விடும். அதனால் வாழ்க்கையை முதலில் வெறுத்து விடாதே. நீ எப்பொழுதும் எப்படி தெரியுமா இருக்கிறாய்? பேசுகிறாய், மற்றவரிடம் பழகுகிறாய், ஆனால் நீ நீயாகவே இல்லை. எல்லோரிடம் பேசும் பொழுது நன்றாகத்தான் பேசுகிறாய். ஆனால் தனியில் நீ இருக்கும் பொழுது, தனிமையில் நீ வாடி வதைக்கும் நேரத்தை நான் பார்த்தால் எனக்கு மிகவும் கஷ்டமாகவே இருக்கிறது. எல்லாவற்றையும் ஞாபகம் வைத்துக்கொண்டு ஏதோ ஒரு சோகத்தில் மூழ்கி இருக்கிறாய். தங்கமே, வாழ்க்கையில் நீ எப்பொழுதும் எந்த ஒரு நிலையிலும், வாழ்க்கையில் எந்த நேரமும் எது வேண்டுமானாலும் மாறும். நிச்சயமாகவே உன் வாழ்க்கையிலும் அனைத்தும் மாறும். நீ எந்த நிலையிலும் எதை கண்டும் அஞ்ச வேண்டாம், பயப்பட வேண்டாம். தங்கமே, நான் உனக்கு தீர்மானமாக சொல்கிறேன், எதையும் கண்டு நீ அஞ்ச வேண்டாம். உன்னுள் நான் இருக்கும் வரை நிச்சயமாகவே நீ எந்த இடத்திலும் எந்த நிலையிலும் தடுமாறவும் மாட்டாய். தடுமாறி உன்னை நான் நிற்கவும் விடமாட்டேன். நீ என்னுடைய பிள்ளை அல்லவா? இனி உன் வாழ்வில் இன்பங்கள் நடக்கும். பல விஷயங்கள் வந்து குவியும். அதனால் எல்லாவற்றையும் பொறுத்திருந்து வேடிக்கை பார். கஷ்டத்தை இத்தனை நாள் சமாளித்து வந்தாய் அல்லவா? உன் இஷ்டமான வாழ்க்கையும் நடக்கப் போகிறது. அதையும் பார்த்து சந்தோஷமாக இரு. பேரும் புகழுடனும் உன் வாழ்க்கை இன்னும் செழிக்கும். இதுவரை துரோகங்கள் வாழ்க்கையில் பார்த்து பார்த்து திணறிப்போய் வாழ்க்கையே வேண்டாம் என்று சொன்ன உனக்கு உன் வாழ்க்கையில் பல திருப்பங்கள் வந்து உன் வாழ்க்கையை பார்த்து நீயே வியக்கப் போகிறாய். தங்கமே, நான் சொல்லும் பொழுது இதெல்லாம் வெறும் பொய், சாய் சொல்வது பொய் என்று தோன்றும். ஆனால் நடக்கும் பொழுதுதான் தோன்றும், சாய் சொன்னது அதுதான், இது நல்ல நாள் வந்துவிட்டது என்று உனக்கு தோன்றும். யோகங்கள் வரும் நாள் வந்துவிட்டது. அதனால் இனி எதையுமே நினைத்து அஞ்சாமல் பொறுமையாக இருந்தால் அனைத்து விதமான நற்செயல்களையும் உன் வாழ்க்கையில் நீ பெறலாம். நான் முடிவு செய்யாமல் சொல்லவில்லை, நான் முடிவு செய்துதான் சொல்கிறேன். தைரியமாக இரு. எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.